கம்பராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பிணி வீட்டு படலத்தில் இருக்கும். பிரம்மாஸ்திரத்தினால ஆஞ்சநேய சுவாமியை கட்டிட்டோன்னு நினச்சிட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா. நீ யாரு, எதுக்கு வந்திருக்கன்னு கேட்ட ராவணன் கிட்ட, நான் ராமச்சந்திரமூர்த்தியோடைய தாசன், சீதையை தேடிண்டு வந்த திசை தலைவர்களில் ஒருத்தரான அங்கதனுடைய குழுவிலிருந்து நான் வந்திருக்கேன். தர்மத்தை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் சங்கு சக்கரத்தையும் திரிசூலத்தையும் கம்மண்டலத்தையும் விட்டுட்டு கையில் வில்லேந்தி வந்த ஸ்ரீராமர் பரம்பொருளே ஆவார். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, நல்ல புத்தியோட சீதையை திருப்பி அனுப்புன்னு ஆஞ்சநேயமூர்த்தி அறிவுரை சொல்கிறார். இப்படி லட்சக்கணக்கான அசுரர்கள் தானா வந்து ஆஞ்சநேயமூர்த்தி கிட்ட அடிபட்டு செத்து போன அப்புறமும் அகந்தையோடையே பேசின்னு இருக்க ராவணன் கிட்ட கருணை கொண்டு ஆஞ்சநேயமூர்த்தி அவனுக்கு சில அறிவுரைகள் சொல்றார். அவருடைய சக்தியில ஒரு தூசு தும்பு பெறமாட்டா இவா யாருமே. அவரா போய் சண்டையும் போடல, சோகவனத்துல ரகளை பண்ணிட்டு பேசாம ஒரு தோரண வாசல்ல மேல உட்காந்துட்டு இருந்த சுவாமிய போய் சண்டை போட்டு இவாள்லாம் தான் செத்து போனா. அப்படியும் நல்ல புத்தி வராம, அவரோட சக்தி புரியாம அவரை கட்டி எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் மனைவியை கொண்டு வச்சுண்டு அதுக்காக இப்படி ஓயாம சண்டை போடுறோங்கிறதுல துளி கூட வெக்கப்படாம இன்னமும் கர்வத்தோடையும் அகந்தையோடையும் ராவணனும் அரக்கர்களும் நடந்துக்கிறா சுவாமி கிட்ட. ராவணன் எவ்வளவோ இன்சல்ட் பண்ணியும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம உலகத்துக்கு பொதுவான நியதிகளை எடுத்து சொல்லணும், அவளுக்கு நல்ல புத்தி தரணும்னு சுவாமி ட்ரை பண்றா. ஆஞ்சநேயமூர்த்தியோடைய வாயிலா கம்பர் திருக்குறள்ல சொல்லியிருக்கிற பிறனில் விழையாமையெல்லாம் எடுத்து பொழியறார். ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றதை கேட்கலாம். சூரிய புத்திரனான சுக்ரீவனுடைய தூதனா நான் இங்க வந்திருக்கேன். வால்மீகி ராமாயணத்துல ராகவசிய தூதோகம்னு சொல்லிப்பார். ராகவனான ஸ்ரீராமனுடைய தூதனாக்கும் அப்படின்னு சொல்லிப்பார். உனக்கு நீதியோட கூடிய உன் நன்மைக்கு ஏற்ற தக்க காரணங்கள் பொருந்திய குற்றமே இல்லாத சில நல்ல அட்வைஸை சொல்ல போறேன். அந்த அறிவுரைகளை உனக்கு நல்லதுன்னு நீ உணர்வாயானால் உன்கிட்ட சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு நல்ல செல்வ செழிப்பான சௌக்கியமான ராஜபோகமான வாழ்க்கை இருக்கு. இந்த சீதா பிராட்டியை எடுத்துன்னு வந்த அப்படிங்கிற ஒரு காரியத்தினால அப்படியே கெடுத்துட்டியே. கொஞ்சமாவது தர்ம நெறிய சிந்திச்சு பாத்தியா? மேற்கொண்டு பாவத்தை பண்ணிட்டே போறையே. வரிது வீழ்த்தனை வாழ்க்கையை மண் அறம் சிறிதும் நோக்கலை தீமை திருத்தினாய். இறுதி உற்றுள்ளது ஆயினும் இன்னும் ஓர் உறுதி கேட்டி உயிர் நெடிது ஓம்புவாய். உனக்கு அழிவு வந்தாச்சு, இருந்தாலும் இந்த கடைசி நிமிஷத்துலயாவது உன்னுடைய நல்ல புத்தியை வருத்திக்கோ. நல்லது சொல்றேன், நீ கேட்டுக்கோ. அப்படி செஞ்சேன்னா உன் உயிரை நீ காப்பாத்திக்கலாம். உன் உயிரை காப்பாத்திக்கோன்னு ராவணனுடைய ராஜ்யத்துல போய் வனத்தை எல்லாம் அழிச்சு அசுரர்களை அழிச்சு அவ பெரிய கைதி மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா. ஒரு அஸ்திரம் இல்லை, ஒரு ஆயுதம் இல்லை. வானரர்களையும் மனிதர்களையும் சங்கர நாராயணர்களையும் விட்டுட்டு பாக்கி அத்தனை பேரும் அவனுடைய அடிமை செய்யறா. அப்படி ஒரு பவர்ஃபுல் அநியாயத்திலேயே நடக்கிற ஒரு புள்ளி, ஒரு டைரண்ட் கிட்ட போய் உன் உயிரை இப்பயாவது காப்பாத்திக்கோன்னு சொல்லணும்னா எவ்வளோ பெரிய ஆற்றலும் தைரியமும் எப்படி வேணும். ஆஞ்சநேயமூர்த்தி விட்டா வேற யாருக்காவது இது பாசிபிளா? அதுக்குதான் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம் வத ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாத்திய பிரபோ. செயற்கரும் செயல்களை செய்யும் இறைவனே, காட் ஹூ குட் பர்ஃபார்ம் இம்பாசிபிள் டாஸ்க்ஸ். உங்களுக்கு எதுப்பா இம்பாசிபிள்? என் காரியத்தையும் கைகூட வைங்கோன்னு வேண்டிக்கிற ஸ்லோகம். சுவாமி சொல்றார், யார் கோபிச்சா அதனால ஏற்படக்கூடிய அழிவுகளை தடுக்கவே முடியாதோ, யாரு அழியாத பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பவளோ, யாரு தீயின் தூயவளோ, நெருப்பை விட தூய்மை உடையவளான சீதா பிராட்டி, அவளுக்கு துயர் செய்ததால நீங்க இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு தபசெல்லாம் பண்ணி நிறைய அஸ்திரங்கள் நிறைய வரங்களை எல்லாம் வாங்கி வச்சிருக்கே, அதெல்லாம் பிரயோஜனப்படாம ஒழிஞ்சு போறா மாதிரி நீங்களே பண்ணிட்டு. இன்று வீந்தது நாளை சிறிது இறை நின்று வீந்தது அலால் நிறை நிற்குமோ, ஒன்று வீந்தது நல் உணர் உம்பரை வென்று வீங்கிய வீக்கம் மிகுத்ததால். நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய தேவர்களை எல்லாம் நீங்க அடக்கி ஜெயிச்சுட்டேள். அதனால அவளுடைய லோகங்கள் அவளுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் கூட நீங்க எடுத்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேள். அதுல உங்களுக்கு அகந்தையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால நீங்க பண்ற காரியங்களால உங்களோட பெருமையெல்லாம் நேத்துக்கே அழிஞ்சு போச்சு. பாக்கி இருந்த பெருமை இன்னைக்கு அழிஞ்சுது உங்களோடு. அப்படி கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது பெருமை பாக்கி இருக்குன்னா உங்களை பத்தி இதே ரீதியில போற உங்களோட பெருமை எப்படி நிலை நிற்கும்? அழிஞ்சுதான் போகும். இப்ப ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றார், எப்படி தைரியமா கெடுதல் பண்றேன்? அறம் வெல்லும், பாவம் தோற்கும், இது தெரியாதா உங்களுக்கு? சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம்தான் ஜெயிக்கும். பின்னாடி பாரதி கூட எழுதினாரே, தருமத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மர்மம். அதனால சுவாமி சொல்றார், தீமை நன்மையை தீர்த்தல் ஒல்லாது
எனும் வாய்மை நீக்கினை மாதவத்தால் வந்த தூய்மை தூயவள் தன் வயின் தோன்றிய நோன்மையால் துடைக்கின்றனை நோக்கலாய். நோக்கலாய்னா தர்மத்தை சிந்திக்காதவனே, தர்மத்தை நினைச்சு பார்க்காதவனே. பெரியாழ்வார் சொன்னாரே, ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும். இப்படி நோக்கலாய்னு கூப்பிட்டு சொல்றார். தீமை எவ்வளோ பெருசா வேணா எழுந்துகட்டும், அதனால தர்மத்தை அழிக்கவே முடியாது. தீமை நன்மையை தீர்த்தல் ஒல்லாது அப்படிங்கிற சத்தியத்தை நீ தெரிஞ்சுக்கவே இல்லை. எவ்வளோ தபஸ்லாம் பண்ணி அதனால கிடைச்ச நல்ல ஸ்திதிகளையெல்லாம் தூய்மையான சீதா பிராட்டி மேல கொண்ட தேவையில்லாத வேட்கையினால அழிச்சுட்ட. இன்னொருத்தர் வைஃப் மேல ஆசைப்பட்டு அதனால அதர்ம வழிப்படி நடக்கிறவா யாராவது நன்னா இருந்திருக்கான்னு நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்குறாரு. எனை துணையராயினும் என்னாம் தினை துணையும் தேரான் பிறனில் புகழ். கொஞ்சம் கூட தன்னுடைய பழைய நினைச்சு பார்க்காம அடுத்தவனுடைய மனைவியை இச்சிக்கிறவன் எவ்வளவு சிறப்புடையவனானாலும் என்னவாக முடியும் என்னாம்னு கேட்கிறார். அதே திருக்குறளை தான் இங்க ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றார். திறம் திரம்பிய காமச்செருக்கினால் மறந்து தம் தம் மதியின் மயங்கினார் இறந்து இறந்து இழிந்து ஏறுவதே அல்லால் அறம் திரம்பினர் ஆருளார் ஆயினார். முறை தவறிய வேட்கையினால அகந்தையினால நல்ல வழிகளை மறந்து அறிவை மயங்கி கெட்ட வழியில போனவா செத்து செத்து அழிஞ்சு அவ புகழ் அழிஞ்சு ஒழியாம யாரு நன்னா இருக்கிறவாளா இருந்திருக்கா? நாமத்தாள் கடல் ஞாலத்து அவிந்தவர் ஈமத்தால் மறைந்தார் இளமாதர்பால் காமத்தால் இறந்தார் களிவண்டு உரை தாமத்தாரினர் எண்ணினும் சால்வரும். சுவாமி சொல்றார், இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல இளமகளிர்கிட்ட கொண்ட மோகத்தினால பிறனில் விழையும் ஆடவர்கள் அவளுடைய எல்லா பெருமையும் புகழும் அழிஞ்சு அவிந்தவராகி சுடுகாட்டு நெருப்புல அழிஞ்சு போனா. அப்படி போனவா எண்ணிக்கையிலே அடங்க மாட்டாப்பா அப்படிங்கிறார். தர்மத்திலேயே நடக்கிற நல்லவா இப்படி செல்வத்து மேலேயும் சிற்றின்பத்து மேலேயும் ஏற்படக்கூடிய ஆசைகளை தவிர்த்து ஏழைகளுக்கு நல்லவாளுக்கெல்லாம் கொடுத்து அருளோட கருணையோட நடந்துண்டு எதிலையுமே பற்றில்லாம அவளுடைய கர்மாக்களை செஞ்சுட்டே இருப்பா. அப்படி வாழற வாழ்க்கை இல்லாம ஒரு இருட்டை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டா. அப்படி ஒரு வேற ஒரு காரியம் இருக்குன்னு கூட அவ சிந்திக்க மாட்டா. இதுதான் சரியான ஒழுக்கமான வழி அப்படிங்கறதுலயே அவ மனசு போகுமே தவிர இதை தவிர வேற என்ன இருக்குங்கிறதே யோசிக்க மாட்டா. பொருளும் காமமும் என்று இவை போக்கி வேறு இருள் உண்டாம் என எண்ணலர். ஈதலும் அருளும் காதலின் தீர்தலும் அல்லது ஓர் தெருள் உண்டாம் என எண்ணலர் சீரியோர். திருவள்ளுவர் சொல்றார், அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். எப்போ தர்மத்தோட வாழறான்னு சொல்ல முடியும்னா அவன் எப்போ மற்ற பெண்களை விரும்பாதவனா இருக்கானோ அவன்தான் அறத்தில பொருந்தி வாழறவன்னு சொல்ல முடியும். இப்படி ஒரு தாட்டே வரக்கூடாதே அப்படிங்கிறார். இரண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றே ஆன்ற ஒழுக்கு. இரண்மனை நோக்காதது பேராண்மைன்னு சொல்றார். இப்படி பட்டவாளுக்கு தர்மம் மட்டும் இல்ல ஒழுக்கமும் நிரம்பிய குணங்களாக்கும். சுவாமி பிறனில் விழையறதுனால ஏற்படக்கூடிய விடுதல்களை எல்லாம் எடுத்து சொல்றார். இச்சை தன்மையினில் பிறர் இல்லினை நச்சி நாளும் நகையுற நாணிலன் பச்சை மேனியுலர்ந்து பழிபடுவும் கொச்சை ஆண்மையும் சீர்மையில் கூடுமோ. ஆசையினால அயலாருடைய மனைவியை விரும்பி அதனால இந்த உலகமெல்லாம் தன்னை எப்பவும் இகழ்ந்து சிரிக்கிற மாதிரி துளி கூட வெட்கம் இல்லாம தன் உடம்ப கெடுத்துண்டு தீராத பழியை அடையக்கூடிய ஒரு ஆணுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கைன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? சிறந்த குணம் இது அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? எளிதன இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. இது ஈஸியா தானே இருக்கு. இதனால என்ன கெடுதல் வந்துரும் நினைச்சுண்டு பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறவனுடைய புகழ் அழிந்து என்னைக்கும் அழியாத பழிய அடைவான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். பிறனில் விழையாமை திருக்குறள் ஒன்னொன்னும் தப்பு செய்யணும்னு நினைக்கிறவா மனசுல நடுக்கம் வரணும். அந்த மாதிரி எழுதியிருக்கார். பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். பிறன் மனைவியை நாடுபவனுடைய வாழ்க்கையில பகை பாவம் அச்சம் பழி என்ற நான்கும் என்னைக்குமே அழியாம இருக்கும். இப்படி எல்லாம் கெடுதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சுவாமி இப்போ ஒரு நிமிஷம் நிறுத்தி தப்பு செய்யற ஒரு குழந்தைய ஒரு அம்மா திட்டி கண்டிக்கும் போதே நடுவுல நீ ராஜா இல்லையா சமத்து இல்லையா இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு கொஞ்சுவாள். அது மாதிரி நயமா சொல்லி பார்க்கிறார். ஓத நீர் உலகு ஆண்டவர் உன் துணை போத நீதியர் ஆருளர் போயினார் வேத நீதி விதி வழி மேல் வரும் காதல் நீ அறத்து எல்லை கடத்தியோ. இந்த உலகத்தை எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டிருக்காப்பா. ஆனா அதுல ஒருத்தர் கூட ஒன்னளவுக்கு அறிவோ நீதியோ பராக்கிரமமோ உடையவா யாருமே கிடையாது. எத்தனை வேதம் படிச்சிருக்க, அப்படி வேத நெறியிலேயே போனோன்னு ஆசை உனக்கு இருக்குமே. அப்படி எல்லா தர்மமும் தெரிஞ்ச நீயே தர்மத்தை மீறுவியா? நீ இப்படி செய்யலாமா? ஒரு பெண் உன்னை வெறுக்கிறா, எவ்வளவு கேட்டும் மறுக்கிறா.
அப்படியும் கொஞ்சம் கூட வெக்கப்படாம ஐயோ இப்படி பண்றோமேன்னு அதை நினைச்சு உயிரையே விடாம மேற்கொண்டு அந்த தப்பையே பண்ணிட்டே போறியே. யாராவது மூஞ்சி அழகு பண்ணிக்கிறேன்னு சொல்லி மூக்க கட் பண்ணிப்பாளா? ஆஹா என் மூக்க நான் கட் பண்ணிட்டேன் இப்ப பார்க்க அழகா இருக்குன்னு யாராவது சொல்லிப்பாளா? இப்படி நீ நடந்துக்கிறது உனக்கு அவமானம்னே உனக்கு தெரியலையே. வெறுப்புண்டாய ஒருத்தியை வேண்டினால் மறுப்பு உண்டாய பின் வாழ்கின்ற வாழ்வினின் உறுப்புண்டாய் நடு ஓங்கிய நாசியை அறுப்புண்டால் அது அழகினலாகுமே. இப்ப சொல்றா சுவாமி, உனக்கு ஏகப்பட்ட கைகள், அழகான கைகள் இருக்கட்டும், உலகத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய வலிமை மிகுந்த கைகள் இருந்தா கூட 500 தலை உள எனினும் உனக்கு 1000 தலை இருக்குன்னா கூட அதெல்லாம் உனக்கு சேமம் செலுத்துமோ? உனக்கு நல்லது செய்யுமா? உன் தலைக்குள்ள இப்படி கெட்ட புத்தி இருந்ததுன்னா உனக்கு இருக்கிற எந்த பராக்கிரமும் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அவன் தன்னுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னாலையும் தனக்கு இருக்கிற வலிமைனாலையும் எனக்கு 10 தலை இருக்குங்கிறதுனாலையும் எவ்வளோ கர்வத்தில் இருந்தானே. அதனால இதெல்லாம் உன்னை எப்படிப்பா காப்பாற்றும் கேட்குறார். திரிபுரங்களையெல்லாம் எரிச்ச பரமேஸ்வரன் நீ நரம்ப கொண்டு பாடின பாட்டுக்கு மனசு சந்தோஷப்பட்டு உனக்கு நிறைய வரங்கள்லாம் கொடுத்தார். அப்படி பரமேஸ்வரன் கொடுத்த வரம் கூட தப்பினாலும் தப்பும் வேத நெறியிலேயே நடக்கிற ஸ்ரீராமருடைய சரம் பிழைக்கும் என எண்ணுதல் சாலுமோ? ஸ்ரீராமரோட அம்பு தவறி போகும் நீ நினைக்கிறியா? புறம் பிழைப்பு அருந்தீ புக பொங்கியோன் நரம்பு இழைத்தன பாடலின் நல்கிய வரம் பிழைக்கும் மறை பிழையாதவன் சரம் பிழைக்கும் என எண்ணுதல் சாலுமோ? எப்படி வேணா வரம் வாங்கியிருக்கலாம், ஆனா நீ தர்மத்திலேருந்து தவறிட்டியே. அதனால உனக்கு கிடைச்ச வரங்கள்னால எந்த பிரயோஜனமும் இல்லை, அது பிழைச்சு போகும். உனக்கு தர்மத்திலேயே நடக்கிற ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட சரம் பிழைக்காதுப்பா. ராவணன் தப்பு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன தைரியத்தில் தப்பு செய்கிறான்? எனக்கு ஆள் பலம் இருக்குது, படைபலம் இருக்குது, எனக்கு 10 தலை இருக்குது, சிவபெருமான் கொடுத்த வரம் இருக்குது, இதெல்லாம் ஒன்னொன்னா சுவாமி இல்லைன்னு சொல்கிறார். நீ நினைக்கிற எதுனாலையும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் விரும்பி உன்கிட்ட அடிமையாக இருக்கா பார், அவா எல்லாரும் கூட தர்மம் தவறி நடக்கிறவா, அவளுக்கும் இதே கதிதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுவாமி சொல்கிறார். ஈறு இல் நானுக எஞ்சல் இல் நல் திரு நூறி நோய்தினையாகி நுழைதியோ வேறும் இன்னும் நகையாம் வினைத்தொழில் தேறினார் பலர் காமிக்கும் செவ்வியோய். எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தப்பான தொழில்களையே பலவிதமாக செய்யக்கூடியவா, அப்படிப்பட்டவா விரும்பக்கூடிய வழியை உடையவனே. ஒருத்தருக்கு நான் வெட்கம், தப்பு செய்யும் போது ஏற்படக்கூடிய வெட்கம் தான் அவளை தடுக்கிறது அந்த தப்பு செய்யாம. அது உனக்கு போச்சு. குறைவில்லாத செல்வம் இருக்கே, எல்லா விதமான செல்வங்களும் உன்கிட்ட இருக்கு, அதையெல்லாம் அழிச்சுண்டு இந்த வழியிலேயே போறியா? இப்பவும் தானே தப்பு பண்ணிட்டு இருக்கான், இப்படியே கண்டினியூ பண்ணிண்டாது இருன்னு ஏன் சுவாமி சொன்னார்? அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நின்று. ஒரு நாள் கூட தர்ம வழியில போகாம அறத்தையே நினைக்காம ஒருத்தன் கெடுதலையே பண்ணிட்டே இருந்தாலும் அது கூட பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். இன்னொருத்தனுக்கு உரிமையான ஒரு பெண்ணை விரும்பாம இருந்தான்னா அது போரும், அதுவே அவனுக்கு நல்லது. இப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இப்ப ஸ்ரீராமர் எவ்வளோ உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றார். பிறந்துளார் பிறவாத பெரும்பதம் சிறந்துளார் மற்றும் தேவர்க்கும் தேவராய் இறந்துளார் பிறர் யாரும் இராமனை மறந்துளார் உளர் ஆகிலர் வாய்மையால். இந்த உலகத்துல நல்ல பிறவியில பிறந்திருக்கிறவா, நல்ல பிறவின்னா நல்ல கர்மாக்கள்னால நல்ல செயல்களையே செய்து வாழக்கூடியவா, இல்லைனா பிறவாத பெரும்பதம் சிறந்துள்ளார், பிறப்பே இல்லாத வீடு பெற்றை அடைந்த ரிஷி முனிவர்கள், தேவர்களுக்கும் மேலானவர்கள், பித்ருக்கள் எல்லாரும் இப்படி உள்ளவா யாருமே ஸ்ரீராமரை மறந்துள்ளார் யாரும் இல்லர். இது சத்தியம்னு சொல்றார். ஏன்னா அப்படிப்பட்ட எல்லா நல்லவாளுக்கும் இருக்கக்கூடிய கதி, அவளுடைய டெஸ்டினி ஸ்ரீராமர் தான். இப்படி பல விதமான தர்மங்களை எடுத்து சொல்றார் ஆஞ்சநேயமூர்த்தி. ஆஞ்சநேய சுவாமியை பார்த்த உடனேயே ராவணன் இவர் நந்தி பகவானா அப்படின்னு திகைச்சு போவான். கிமேஷ பகவான் நந்தி அப்படின்னு. தர்மம் தான் நந்தி, தர்மத்து மேல ஏறிண்டு தான் சுவாமி சஞ்சாரம் பண்றார். தர்ம ஸ்வரூபமாவே நின்று எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்றார். ராவணன் நந்தி பகவானான்னு நினைச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவன் போய் கைலாசத்தை தூக்கினானே, அப்போ அந்த இடத்துக்கு காவல் நேச்சுரலி நந்தி பகவான் தடுப்பர். அப்படி நந்தி பகவானோட சண்டை போட்டு கைலாசத்தை தூக்கி சுவாமி விரலால் அழுத்தி அதுக்கப்புறம் பாட்டு பாடி அவர்கிட்ட வரம் வாங்கி போகிற போக்கில் திமிரில் நந்தி பகவானை பார்த்து சிரித்து போடா குரங்கு மூஞ்சின்னு சொல்லியிருப்பான். இப்போ நந்திகேஸ்வரர் என்ன வானரம் நான் கூப்பிடுற, சரி ஒரு வானரத்தால் உன்னுடைய ஊரே அழியும், இவன் அதர்மமாக நடந்துட்டு தர்மத்தை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க தர்மம் சொல்லியிருக்கு வானரத்தை அனுப்புறேன்னு. அதனால்தான் வானரமே நுழையக்கூடாது இலங்கையில், பயங்கர காவல். அதையெல்லாம் தாண்டிட்டு தான் மகாவீரரான ஆஞ்சநேயமூர்த்தி இப்போ அவன் முன்னாடி நின்று பேசின்னு இருக்கார். இப்போ சுவாமி சொல்றார், அதனால
உன்னுடைய பிறர்க்கரிய பெரும் செல்வத்தையும் உன் சுத்தி இருக்கிற உன்னை உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் அழிந்து படுமாறு கெட்ட வழியிலேயே போகாம சீதா பிராட்டியை திரும்பி கொடு அப்படின்னு எங்க ராஜாவான சுக்ரீவன் சொல்லி அமிச்சார் அப்படின்னு சுவாமி ராவணனை பார்த்து சொல்லுவார். ஆதலால் தன் அரும்பெறல் செல்வமும் ஓதுபல் கிளையும் உயிரும் பெற சீதையை தருக என்று எனச் செப்பினான் சோதியான் மகன் நிற்கு எனச் சொல்லினான். இதெல்லாம் கேட்ட உடனே ஆஸ் யூஷுவல் ராவணன் பெருசா சிரிக்கிறான். இது வரைக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற அதுக்கு மாறான தோல்விங்கிற வார்த்தையை தெரியவே தெரியாதவனான இப்படிப்பட்ட தொடர்ந்த வெற்றிகளால மமதை அடைந்துள்ள ராவணன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட எனக்கு மெசேஜ் எல்லாம் சொல்லி அமிச்சது குன்றின் வாழும் குரங்கு கொல்லாம், மலையில திரிஞ்சு வாழற ஒரு அல்ப குரங்கா எனக்கு மெசேஜ் அமிச்சிருக்கு, இது நன்று நன்று என்று மாநகை செய்தனன். நல்லா இருக்குன்னு கைத்தட்டி பெருசா சிரிக்கிறான். குரங்கு எனக்கு சொன்ன மெசேஜ் இருக்கட்டும், பெரிய நீ சொல்கிற மானிடர்கள் ராம லக்ஷ்மணா அவெல்லாம் ரொம்ப சிறந்தவான்னு அவளுடைய புகழெல்லாம் நீ பாடிண்டே இருக்க, அதுவும் இருக்கட்டும். நீ எதுக்குடா என்னுடைய ஊருக்குள்ளே வந்து அரக்கர்களை எல்லாம் கொன்ன அப்படின்னு கத்துறான். மாமியை பார்த்து டா போட்டு திட்டுறான். குரக்கு வார்த்தையும் மானிடர் கொற்றமும் இருக்க நிற்க நீ என் கொல்லடா இரும்புறத்தினுள் தரும் தூது புகுந்த பின் அரக்கரை கொன்றது அக்துரையாய் என்றான். அவா தூது அமிச்சா நீ வந்தேன்னு சொல்ற, எதுக்கு அரக்கர்களை கொன்ன? அப்ப சுவாமி சிம்பிளா பதில் சொல்லிடுவார். காட்டுவார் இன்மையால் கடி காவினை வாட்டினேன், என்னை கொல்ல வந்தார்களை வீட்டினேன், பின்னும் மென்மையினால் உந்தன் மாட்டு வந்தது காணும் மதியினால். உன்னை வந்து பார்த்து உங்ககிட்ட இந்த சமாச்சாரம்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. ஆனா யாருமே என்னை கூட்டிட்டு இந்த அரண்மனைக்குள்ள வரவா யாரும் இல்லை. அதனால நீ காவல் போட்டு வச்சிருந்த சோலையை அழிச்சேன். ஏன் அழிக்கிறேன், என்ன சமாச்சாரம்னு என்னை கேட்காம என்னை கொல்றதுக்கு வந்தா, அதனால நான் அவளை கொன்னேன். அதுக்கப்புறமும் என்னை நானே எளிமைப்படுத்திண்டு என்னால் இந்த கட்டெல்லாம் பிரிச்சுட்டு போக முடிஞ்சது கூட உன்னை பார்க்குற ஆசையினால் பேசாமல் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். காணும் மதியினால் மென்மையினால் உந்தன் மாட்டு வந்தது, நானாக தாண்டா வந்திருக்கேன், நீ எல்லாம் பிரம்மபந்தத்தினால கட்டி ஒன்று என்னை கூட்டின்னு வரல அப்படிங்கிறார். இப்படி ஆஞ்சநேயமூர்த்தி சொன்ன உடனே ராவணனுக்கு சந்தோஷமாக இருக்குமா? உடனே கோவம். இப்போதான் பெரிய மாநகை செய்தான், இப்போ பயங்கர சினம். துளி கூட ஆஞ்சநேயமூர்த்தி பயம் இல்லாமல் அலட்சியமாக பதில் சொன்ன உடனே பயங்கர கோபம் கொண்டு நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி கொல்லுங்கோ இந்த குரங்க அப்படின்னு கத்துறான். உடனே கொலையாளிகள்லாம் சூழ்ந்துக்கிறா சுவாமிய. இல்லுங்கோ தூதனை கொல்லாதீங்கோன்னு கத்துறார் விபீஷணர். நீதியான் அப்படின்னு சொல்றா. நீதி நெறியிலேயே தவறாம நிக்கிற விபீஷணர் எல்லாரையும் பார்த்து நிறுத்து நில்லு நில்லுன்னு சொல்றார். என்னும் மாத்திரத்து ஈண்டு எரி நீண்டு உக மின்னும் வாழ் எயிற்றன் சினம் வீங்கினான் கொல்மின் என்றனன் கொல்லியர் சேர்தலும் நில்மின் என்றனன் வீடனன் நீதியான். விபீஷணர் அந்த சபையில எழுந்து நின்று கைய கூப்பி ராவணனை பார்த்து நீதியாய் அப்படின்னு கூப்பிடுறார். அண்ணா நீ நீதி நெறியிலேயே நடக்கிறவனாச்சே, இப்படி கோபம் கொள்ளலாமா? மூண்ட கோபம் முறையது அன்றாம் என வேண்டும் மெய்யுற பைய விளம்பினான். மொல்ல சொல்றார். ஆதி காலத்துல 3 உலகத்தையும் தர்மத்தோட பலம் கொண்டு படைத்தவரான பிரம்மதேவனுடைய அன்புக்கு பாத்திரமாகி பல வரங்களை பெற்ற நீ, எல்லா வேதங்களையும் அத்தியனம் பண்ணின நீ, தேவேந்திரனை வென்று 3 உலகத்தையும் ஆட்சி பண்ற நீ, உன்னுடைய அறிவு ஆற்றல்கள்னால எல்லா தகுதிகளையும் உடைய நீ, ஒருத்தன் நான் தூதன்னு சொன்னப்புறமும் அவனை கொல்றேங்கிறியே, அது செய்யலாமா? அந்தணன் உலகம் 3 ஆதியின் அறத்தின் ஆற்றல் தந்தவன் அன்புக்கு ஆன்ற தவநெறி உணர்ந்து தக்கோய் இந்திரன் கருமம் ஆற்றும் இறைவன் நீ, இயம்பு தூது வந்தனன் என்ற பின்னும் கோரியோ மறைகள் வல்லோய். இந்த பூமியிலையோ இந்த அண்ட கோலத்திலேயோ அதுக்கு வெளியான பகிரண்டத்திலேயோ பொய்யே இல்லாத வேதம் இயங்குகின்ற எல்லா இடத்திலையும் வேத நெறியில வாழற எந்த உலகத்திலையும் எத்தனையோ அரசர்கள் இருந்திருப்பா. அதுல கூட பெண்களை கொன்னவா கூட இருப்பா. ஆனா தங்கிட்ட வந்த ஒரு தூதனை கொன்னவா யாராவது இருக்காளா? நீ கேட்டு சொல்லு. பெண் கொலை கொடியது, அதை யாரும் செய்யக்கூடாது. அதை விட கொடியது தூதனை கொல்றது. மாதரை கொலை செய்தார்கள் உளர் என வரினும் வந்த தூதரை கொன்றுளார்கள் யாவரே தொல்லை நல்லோர். பயப்படாம ஒரு பகைவனுடைய இடத்துக்கு போய் தன்னை அமிச்சவா சொன்ன செய்தியை உள்ளது உள்ளபடியே சொல்லி பகைவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கோப உணர்ச்சிகளை தன்னோட சொல்லாற்றலால அடக்கி சத்தியத்தையே சொல்றத ஒரு விரதமா பூண்ட
கர்ம வீரர்களா இருக்கிற தூதர்களை நீ கொன்னுட்டேனா உலகத்துல இருக்கிற சான்றோர், அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மேலோர் எல்லாரும் நம்மளை பார்த்து இகழ்ந்து சிரிப்பதற்கு இடம் உண்டாகுமே. நம்ம குலத்துக்கே கெட்ட பேர் உண்டாயிடுமே. இந்த உலகத்துக்கெல்லாம் பெரிய ராஜாவா இருக்கியே நீ. பகைவர் அம்ச தூதனா வந்த இவனை நீ கொல்றது, நீ கொல்லுதல் இழுக்கம், அது நமக்கு அவமானம். முரண்கிற அசுரனை அழிச்ச முராரியான ஸ்ரீமன் நாராயணனும் பரமேஸ்வரனும் பிரம்மதேவனும் நம்முடைய பகைவர்களான தேவர்களும் நம்மளை பார்த்து சிரிப்பாளே. இனிமே ராம லக்ஷ்மணா சுத்த வீரர்களாக தான் இருக்கணும். அதனால்தான் தொந்தரவு பண்ணின சூர்பனகையை கொல்லாம சும்மா 2 செவியும் மூக்கையும் அறிந்து விட்டுட்டா. போய் உங்க அண்ணா கிட்ட சொல்லு அப்படின்னு தானே நம்ம கிட்ட அமுச்சு வச்சிருக்கா. அதனால தானே அவளோட பராக்கிரமம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ இப்ப இந்த தூதனை கொன்னுட்டேனா நம்மளுடைய பராக்கிரமத்தை பத்தி போய் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாளே. இப்படிலாம் சொன்னாதான் ராவணனுக்கு பிடிக்கும். எப்படியாவது இந்த தூதனை கொல்ற பாவத்தை பண்ணாம இருந்தா போரும்னு விபீஷணருக்கு. துன்பப்படுத்த ட்ரை பண்ணா என்ன ஆகுங்கிறது வேற கேள்வி. ராவணனுக்கு ஒரே பெருமையா சந்தோஷமா ஆயிடுறது. கரெக்ட் நம்மளுடைய பெருமையை போய் அந்த பக்கம் சொல்லட்டும். நானும் சும்மா விடக்கூடாது, ஏதாவது அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நல்லது உரைத்தாய் நம்பி இவன் நவையே செய்தான் ஆனாலும் கொல்லல் பழுதே. போய் அவரை கூறி கொணர்தி கடிது என்னா தொல்லை வாலை மூலம் அறச்சுட்டு நகரை சூழ் போக்கி எல்லை கடக்க விடுமின்கள் என்றான். நின்றார் இறைத்து எழுந்தார். கரெக்டா சொன்ன விபீஷணா, நீ நல்லதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்க. நீ இந்த வானரன் குற்றமே செய்தவன் ஆனாலும் இவனை கொன்னுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய மூர்த்தியை பார்த்து, ஏ வானரமே, நீ போய் இந்த சமாச்சாரத்தை எல்லாம் உங்க மனுஷால்கிட்ட சொல்லி அவளை உடனடியா கூட்டிட்டு வா போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரக்கர்களை பார்த்து இந்த தொல்லை பிடிச்ச குரங்கோட வாலை பிடிச்சு அது அடியோட அழியிற மாதிரி நன்னா சுட்டுடுங்கோ, நெருப்பு வச்சு எரிச்சுடுங்கோ. அதுக்கப்புறமா நம்ம நகரை விட்டு தாண்ட விடுங்கோ அப்படின்னு அவன் ஆர்டர் போட்ட உடனே பக்கத்துல இருந்த அரக்கர்கள்லாம் ஆரவாரம் பண்ணி சந்தோஷமா எழுந்துக்கிறான். ஏன் வாளுக்கு நெருப்பு வைக்கணும்? வால்மீகி ராமாயணத்துல சொல்லுவார், கபீனாம் கில லாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம். குரங்குகளுக்கு வால்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி அணிஞ்சின்னு இருப்பா. அதனால அதுக்கு நெருப்பு வை. ராவணனுக்கு ஒரே குஷி, அரக்கர்களுக்கு குஷி. இந்திரஜித்து சம்மதிக்கல. ஆய காலத்து அயன் படையோடு இருப்ப ஆகாது அனல் இடுதல் தூய பாசம் என பலவும் கொணர்ந்து பிணிமின் தோல் என்னா மேய தெய்வ படைக்கலத்தை மீட்டான் அமரர் போர் வென்றான் ஏ எனாமுன் இடைப்புக்கு தொடை வன் கயிற்றால் பிணித்து ஈர்த்தார். இது கம்பராமாயணத்துல தான் வருது, வால்மீகியில இல்லை. இந்திரஜித்து சொல்றான், பிரம்மாஸ்திர பிணிப்போட இருக்கும்போது அவனுக்கு நெருப்பு வைக்கக்கூடாது. ரொம்ப தபஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அதை உபாசனை பண்ணி வாங்கி வச்சுட்டு இருக்கிற அஸ்திரம் அது. எல்லா அஸ்திரங்களையும் விட ரொம்ப வசத்தி. கௌரவிக்கிறதுக்காகவே ஆஞ்சநேயமூர்த்தி பேசாம இருக்கார். ஆஞ்சநேயமூர்த்தியே சொல்லுவார் வால்மீகி ராமாயணத்துல, அஸ்திர பாஷவ் ந சக்யோ அகம் பந்தும். பிரம்மாவே எனக்கு இப்படி வரம் கொடுத்துருக்கார், நான் எந்த அஸ்திரங்களும் கட்டுப்படுத்தாதுப்பா அப்படின்னு. புத்திசாலியான இந்திரஜித் மேற்கொண்டு இந்த அஸ்திரங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக அதுக்குள்ள ரெவரன்ஸை கொடுத்து அதை நல்லபடியாக பார்த்துக்கிறான். அதனால் சொல்கிறான், வேற ஏதாவது நிறைய கயரெல்லாம் கொண்டு வந்து கட்டுங்கோ, பிரம்மபந்தத்தை நான் மீட்டுக்கிறேன்னு சொல்லி எடுத்து நடுறான். நிற்கிற அரக்கர்கள்லாம் துடிக்கிறா சந்தோஷம். அவளுக்கெல்லாம் நேச்சுரலாகவே அவளுக்கு அது டிஸ்ட்ரக்டிவ் வேலை பண்ணணும்னா ஒரு சந்தோஷம். ஆஞ்சநேயமூர்த்தி வேற அவளில் நிறைய பேரை அழிச்சுட்டார். அதனால ஒரு பழிவாங்கிற வெறி, அவளுடைய பராக்கிரமத்தை காட்டுறதுக்கு ஒரு சான்ஸு. அதனால் ஏ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கயரெல்லாம் எடுத்துன்னு வரலாம். ஏய் யார் அங்கே அப்படின்லாம் சொல்லுவாள். அது மாதிரி டேய் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டா அப்படிங்கிறார். ஏ எனாமுன் இடைப்புக்கு தொடைவன் கயிற்றால் பிணித்து ஈர்த்தார். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த செகண்ட்ல நடக்கிறத அழகா விவரிச்சுட்டே போறார் கம்பர். முதல்ல ராவணனுக்கு ஒரே குஷி, சந்தோஷம், சிரிக்கிறான் கேலி பண்ணி. அடுத்த செகண்டே கோவப்பட்டு கத்துறான். அடுத்த செகண்டே எல்லாரும் கொல்லுங்கோங்கிறான். விபீஷணர் குறுக்க பூந்து கொல்லாதீங்கோங்கிறார். இந்திரஜித்து குறுக்க பூந்து பிரம்மாஸ்திரத்தால கட்டி இருக்கும்போது நெருப்பு வச்சிடாதீங்கோ அப்படிங்கிறார். பெரிய பாப் கான்சர்ட்ல எல்லாம் எல்லா ஆடியன்ஸும் மெயின் சிங்கரையே கவனிச்சு அவ என்னென்ன சொல்றாளோ அதுக்கேற்ற மாதிரி ஆரவாரம் பண்ணுவாளே, அது மாதிரி இந்த அரக்கர்கள்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த சீனை பார்த்து அது கூட சேர்ந்து ஆரவாரம் பண்ணிட்டு நடக்கிறா. குஷியில இந்த அரக்கர்கள்லாம் கயிறு கொண்டு வாங்கடா, கயிறு வேணும்னு கேட்கறா, சீக்கிரம் எடுத்துன்னு வாங்கன்னு எல்லாரும் விரட்டுறா. அதனால எல்லா ஆத்துலயும் இருக்கிற ஊஞ்சல்ல இருக்கிற கயிறெல்லாம் போச்சு. தேர்கள்ல கட்டியிருப்பாளே குதிரைகளை சேர்த்து, அந்த கயிறெல்லாம்
கயிறெல்லாம் போச்சு. குதிரை லாயத்துல குதிரையை சேர்த்து கட்டியிருப்பாளே அந்த கயிறெல்லாம் போச்சு. யானைகளை காலில் கட்டியிருந்த கயிறு, கழுத்துல கட்டியிருந்த கயிறு அதையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டா. அப்படி இந்த கயிறு தான் கொண்டு கட்டினான்னு நம்மளால சொல்ல முடியுமா? என்னென்னமோ கயருன்னு பேர் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்கிறார் கம்பர். இந்த கயிறெல்லாம் மட்டும் இல்ல, பூமியில எங்கெங்கெல்லாம் அவன் ஜெயிச்சானோ அங்கேருந்து கொண்டு வந்த கயிறுகள், தேவர்களை கட்டி இழுத்துன்னு வந்த கயிறுகள், தெய்வங்களை எல்லாம் வேண்டி வரமா வாங்கின்னு வந்த பந்தங்கள், இப்படி எங்கெங்கெல்லாம் போரிட்டு கொண்டு வந்தாலோ எல்லா கயிறுகள், அப்படி கண்ணில் கண்ட வன் பாசம் எல்லாம் இட்டு கட்டினார். கண்ணால பார்த்த கயறுன்னு உள்ள எல்லாத்தையும் வச்சு கட்டினார். எந்த ஒரு கயறு மாத்திரம் தப்பிச்சதுன்னா, தமக்கு இயைந்த பெண்ணிற்கு இசையும் மங்களத்தின் பிணித்த கயிறே இடை பிழைத்த. வா கல்யாணம் பண்ணி வந்தாள், அவ வாத்து பெண்களுடைய கழுத்துல போட்டு இருந்த தாலி கயிறை மாத்திரம் விட்டுட்டாளாம். எல்லா கயிறும் எடுத்துட்டு வந்துட்டாளாம்.